அருமையான ஒரு வார்த்தை. பரலோக தேவன் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், உங்கள் மேல் இரக்கம் காட்ட. நிச்சயமாக தேவன் மனம் இறங்காவிட்டால் நாம் அழிந்து போயிருப்போம், பாவத்திலே அழிந்திருப்போம், நோய்களிலே அழிந்திருப்போம். பூமியிலே ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்கி இருக்காது. அதுதான் இரக்கம் காட்ட இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து வந்ததினாலே உங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. மகிழ்ச்சியாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள், நன்றி அறிதல் அதிகம் இருக்கட்டும், நன்றி அதிகமாய் சொல்லுங்கள். அற்புதர் இயேசு உங்கள் மேல் இரக்கம் காட்டியிருக்கிறார். பிதாவுடைய அன்பை அனுபவித்தும் இருக்கிறோம். 2வது வசனம் சங்கீதம் 67 மிக ஆசீர்வாதமாயிருக்கும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி, மனம் இறங்கி, மன்னித்து, நேசித்து, இரக்கம் காட்டி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கிறிஸ்து பூமிக்கு வந்து உங்களை நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு அதிகமாயிருக்கிறது. உங்களுடைய சுக வாழ்வை முன்குறித்து கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பண ஆசீர்வாதமான வாழ்வை முன்குறித்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் குடும்பத்திலே சமாதானமாய் வாழ முடியும், பூமியிலும் வெற்றியாய் வாழ முடியும். மனமுடைந்து நொறுங்கி இருந்தால் இந்த நாளிலே இந்த வார்த்தை, தேவனுடைய இரக்கம் இருக்கையில், அவருடைய அன்பு இருக்கையில் ஏன் கலங்க வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? இந்த நாளிலே தேவனோடு உறவாடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.